ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி பார்ட் 1ல் கேரக்டர் யாருக்குமே நேம் சொல்லலை, மறந்துட்டேன். கீழே விழுந்தான் இல்லையா, விழுந்த பையன் பேர் வந்து கௌதம். அவனை கைப்பிடிச்சி தூக்கி விட்ட பொண்ணு பேர் வந்து சக்தி. கூட இருந்த பையன் பேர் சிவா, அந்த பொண்ணு பேர் வந்து திவ்யா. இப்போ மறுநாள் ஆகுது, காலையில் ஆகுது, 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. சக்தி ஆஸ் யூஷுவல் இவங்க 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. கௌதம் வந்து தனியாக வந்து போயிடுறான், கிளாஸ்க்கு போயிடறான். கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் சக்தி வந்து கௌதமை பார்க்குறா. பார்த்துட்டு ஹாய்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. பேசினோன்னா மற்ற 2 பேரும் கேட்குறாங்க, உனக்கு அவனை தெரியுமா, நேற்று காலையில் தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈவினிங் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி சக்தி வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே மேம் வந்துடுறாங்க. மேம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. கிளாஸ் போகுது. இப்படியே அந்த டேயும் போகுது. ஈவினிங் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் போயிட்டு கௌதம் கிட்டே பேசுகிறாங்க. பேசி 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. 4 பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு வராங்க. இப்படியே 1 வீக் ஆகுது. வீக் எண்டில் வந்து எப்போவுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வீக் எண்ட் அப்படின்னாக்கா சனி ஞாயிறில் போயிட்டு ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி தான் கும்பலாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அன்றைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையில கூட்டஞ்சோரெல்லாம் ஆக்கி விளையாடும்ல, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க ஸ்கூலில் படிக்கிற இன்னொரு பையன், அவனுக்கு இவங்க கேங்கை கண்டாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, இவங்க எப்போ பார்த்தாலும் கும்பலாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, இவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த விளையாடெல்லாம் பிடிச்சி களைச்சி விட்டுட்டு இவங்ககிட்ட சண்டை போடுறான். அவங்களும் சண்டை போடுறாங்க பதிலுக்கு. இப்படியே சண்டை கொஞ்சம் முற்றி போயிட்டு அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப டீப்பாகிடுது. இந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப டீப்பாக இவங்களுக்குள்ளே வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு. இவங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் வருது, சின்ன சின்ன சண்டைகள் வருது. எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் பேச மாட்டேன் அப்படின்லாம் மூஞ்சி தூக்கிட்டு போகாமல் ஈகோவே இல்லாமல் அடுத்த செகண்டே போய் பேசிடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ளே மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது. இவங்க 4 பேரை பற்றி அவங்கவுங்க பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்களை அனுப்புனா ரொம்ப சேஃப் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஃபேமிலி கூடயும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னாக்க, கௌதம் வந்து சாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். எட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு சக்தி வீட்டில் கேட்குறா, அந்த மாதிரி சாட் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்கும்போது அவங்க அம்மா வந்து இல்லை எட்டி இருக்குது, வேணாம் விட்டுரு, அப்பா வந்தோன்னே போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா வரத்துக்கு லேட் ஆகிடுமா, அசைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை பார்த்துக்கலாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கௌதம் வந்து கூப்பிட்றான், இந்த மாதிரி சாட் வாங்க போகணுமா, சக்தியை கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி கௌதம் கூட போறியா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு தான் அப்பா கூட அனுப்புகிற அளவுக்கு ஃப்ரெண்டு கூட அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டீப்பாக இருக்குது. இந்த கதையத்தோடு சேர்ந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.